இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. 8 மில்லியன் ரிங்கிட் அறக்கட்டளை நிதி மோசடி, 2 வழக்கறிஞர்களுக்கு தடுப்பு காவல். கோலாலம்பூரில் உள்ள ஒரு சொத்து மேம்பாட்டு திட்டத்தின் பராமரிப்புக்காக ஒதுக்கப்பட்ட 8 மில்லியன் ரிங்கிட் அறக்கட்டளை நிதியை முறைகேடு செய்த புகாரில் 30 வயது மதிக்கத்தக்க 2 வழக்கறிஞர்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கைது செய்துள்ளது. புத்ரஜயா MACC தலைமையகத்தில் வாக்குமூலம் அளிக்க வந்தபோது இருவரும் செவ்வாய்க்கிழமை இரவு கைது செய்யப்பட்டனர். இவர்களை ஏப்ரல் 25ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இருவரும் 2023 முதல் 2025ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து இந்த நிதியை தங்கள் தனிப்பட்ட முதலீடுக்காக பயன்படுத்தியது தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவ்வழக்கு 2009 ஊழல் தடுப்பு ஆணைய சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. தேசிய நூலகத்தின் குவிக் புக் டு யூ அட் PNM மற்றும் குவிக் கேரல் திட்டம் இனி வீட்டிலிருந்தே புத்தகங்களை இரவல் பெறலாம். மலேசியர்களின் கல்வி கலாச்சாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சின் கீழ் இயங்கும் தேசிய நூலகமான PNM அதன் சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கி வருகிறது. அவ்வகையில் மலேசிய மடானி கொள்கையின் ஒரு பகுதியாக பொதுமக்களின் சிரமங்களை குறைக்கும் வகையில் 2 புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. முதலாவதாக குவிக் புக் டு யூ அட் PNM என்ற புதிய முறையின் மூலம் பொதுமக்கள் நூலகத்திற்கு நேரில் செல்லாமலேயே இணையம் வாயிலாக புத்தகங்களுக்கு முன்பதிவு செய்யலாம். இத்திட்டம் புத்தகங்களை நேரடியாக பயனர்களின் இருப்பிடத்திற்கே கொண்டு வந்து சேர்க்கும் வசதியை வழங்குகிறது. இதன் மூலம் நிர்வாக செலவுகள் குறைவதோடு புத்தக கையிருப்பில் உள்ளதா என்பதை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் முடியும். அடுத்ததாக குவிக் கேரல் என்ற டிஜிட்டல் தளம் நூலகத்தில் உள்ள வாடகை இடங்களை மிகவும் எளிதாகவும் வேகமாகவும் முன்பதிவு செய்யும் வசதி ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. இத்தளத்தின் மூலம் அறைகள் காலியாக உள்ளதா என்பதை ரியல் டைம் எனப்படும் நிகழ்நேரத்தில் சரிபார்க்க முடியும். இந்த டிஜிட்டல் மாற்றங்கள் மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதோடு நூலகத்தை ஒரு நவீன அறிவு மையமாக மாற்றும் என அமைச்சர் டாக்டர் ஆரோன் அகவுடாகாங் நம்பிக்கை தெரிவித்தார். போலீஸ் சின்னத்தை கொண்ட மேலங்கி, தலைக்கவசம் அணிந்த ஆடவர் கைது. போலீஸ் சின்னம் பொறிக்கப்பட்ட மேலங்கி மற்றும் தலைக்கவசத்தை அனுமதியின்றி அணிந்திருந்து ஒரு நபரின் காணொலி டிக்டாக்கில் வைரல் ஆனதை தொடர்ந்து அந்நபர் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பாக நேற்று பெறப்பட்ட புகாரை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஃபைரூஸ் ஜாஃபர் தெரிவித்தார். ஏப்ரல் 17ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்ததாகவும் சமூக ஊடக தளத்தில் பதிவேற்றப்படுவதற்கு முன்பு அந்த காணொலி பதிவு செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. இதன் விளைவாக சுபாங் ஜெயாவின் USJ பகுதியில் கைது செய்யப்பட்ட அந்த நபர் விசாரணைக்கு உதவுவதற்காக தற்போது நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். போலீஸ் உபகரணங்கள் மற்றும் சீருடைகளை அனுமதியின்றி பயன்படுத்திய குற்றத்திற்காக 1967ஆம் ஆண்டு போலீஸ் சட்டத்தின் 89வது பிரிவின் கீழ் இந்த விவகாரம் விசாரிக்கப்பட்டு வருவதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் முகமது ஃபைரூஸ் சுட்டிக்காட்டினார். பொழுதுபோக்கு நிலையத்தில் அதிரடி சோதனை, 37 வெளிநாட்டினர் கைது. ஜொஹூர் பாரு ஸ்துலாங் லாவுட் பகுதியில் உள்ள ஒரு பொழுதுபோக்கு மையத்தில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் வெளிநாடுகளை சேர்ந்த 37 பேர் கைது செய்யப்பட்டனர். தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாம் நாடுகளை சேர்ந்த பெண்களில் சிலர் விபச்சார நடவடிக்கை மேற்கொள்ளும் முக்கிய மையமாகவும் அந்த இடம் திகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. பல்வேறு குற்றங்களுக்காக நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் மூலம் இந்த விபச்சார மையம் முறியடிக்கப்பட்டதாக ஜொஹூர் குடிநுழைவுத்துறையின் இயக்குநர் டாக்டர் முகமது ருஸ்டி முகமது டாரூஸ் தெரிவித்தார். அந்த வளாகத்தின் மேலாளர் என்று நம்பப்படும் உள்ளூர்வாசி ஒருவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். குடிநுழைவு விதிகளை மீறிய குற்றங்களுக்காக 37 வெளிநாட்டினர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 2 இந்திய ஆடவர்கள் உட்பட பிலிப்பைன்ஸ், வங்காளதேசம், பாகிஸ்தான், இந்தோனேசியா மற்றும் சீன ஆடவர்களும் அடங்குவர். மேலும் 16 தாய்லாந்து பெண்களுடன் பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாமிய பெண்களும் கைது செய்யப்பட்டனர். 20 முதல் 53 வயதிற்கு உட்பட்ட அவர்கள் அனைவரும் பொழுதுபோக்கு மைய வாடிக்கையாளர்களுக்கு பணியாளர்களாக பணிபுரிந்ததாக நம்பப்படுகிறது. முகமூடி அணிந்த இருவர் வீடு புகுந்து 5 நிமிடத்திற்குள் ரொக்கம் உட்பட 1,20,000 ரிங்கிட் பொருட்களை களவாடினர். மந்தின் தாமான் பெர்மாய் ஜெயாவில் கடந்த வெள்ளிக்கிழமை முகமூடி அணிந்த 2 நபர்கள் ஒரு வீட்டில் புகுந்து 5 நிமிடங்களில் பல்வேறு விலை உயர்ந்த பொருட்களை திருடிச் சென்றனர்.
மதியம் சுமார் 1:56 மணியளவில் வீட்டிற்கு திரும்பிய 40 வயது மதிக்கத்தக்க உள்ளூர் பெண் ஒருவர் தனது வீட்டில் சூறையாடப்பட்ட சம்பவத்தை கண்டு அதிர்ச்சிக்கு உள்ளானதாக நீலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஜொஹாரி யாஹியா தெரிவித்தார். சந்தேக நபர்கள் நகைகள், முக்கிய ஆவணங்கள் மற்றும் பணம் உள்ளிட்ட 1,20,000 ரிங்கிட் மதிப்புள்ள பொருட்களை திருடியுள்ளனர். இந்த கொள்ளையின் போது ஹோண்டா சிட்டி வாகனம் பயன்படுத்தப்பட்டுள்ளது அவ்வீட்டின் ரகசிய கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. அந்த வாகனத்தில் பதிவு எண் போலியானது என்பதோடு கெடாவில் சுங்கை பட்டாணியில் இருக்கும் ஒரு நிறுவனத்தின் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருப்பதும் கண்டறியப்பட்டதாக ஜொஹாரி யாஹியா கூறினார். மலாக்கா நீரிணை விவகாரம் ஒருதலைபட்ச முடிவுகளை அனுமதிக்க முடியாது என முகமது ஹசான் எச்சரிக்கை. உலகின் பரபரப்பான கடல் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான மலாக்கா நீரிணை தொடர்பான எந்தவொரு முடிவும் ஒருதலைபட்சமாக எடுக்கப்படக்கூடாது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்ரீ முகமது ஹசான் அதனை வலியுறுத்தியுள்ளார். இந்த நீரிணையின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பு விவகாரங்களில் மலேசியா, இந்தோனேசியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளின் கூட்டு பொறுப்பு மற்றும் ஆலோசனைகள் மிக அவசியம் என அவர் குறிப்பிட்டார். கடல்சார் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் வெளிநாடுகளின் உதவி வரவேற்கத்தக்கது என்றாலும் அது சம்பந்தப்பட்ட நாடுகளின் அமைதியுடனும் அனைத்துலக சட்டங்களுக்கு உட்பட்டும் இருக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். வட்டார அமைதியை குலைக்கும் வகையிலான எந்தவொரு வெளிப்படையான ஆதிக்கத்தையும் அனுமதிக்க முடியாது என்றார் அவர். மலாக்கா நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மலேசியா எப்போதும் முன்னுரிமை அளித்து வருவதாகவும் தொழில்நுட்ப பகிர்வு மற்றும் கூட்டு பயிற்சிகள் மூலம் இதனை மேம்படுத்த தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்கு ஆசியாவில் நீடித்து வரும் அரசியல் குழப்பத்தின் மத்தியில் மத்திய கிழக்கு போர் மலாக்கா நீரிணை உள்ளிட்ட உலக வர்த்தக பாதைகளில் புதிய அபாயங்களை உருவாக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முகமது ஹசான் இவ்வாறு கூறியுள்ளார். நீர் இசை திருவிழா குறித்து பரப்பப்படும் பொய் பிரச்சாரங்களுக்கு சுற்றுலா அமைச்சர் தியோங் கடும் கண்டனம். சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ தியோங் சிங் கோலாலம்பூரில் நடைபெறவுள்ள ரெயின் ரேவ் நீர் இசை நிகழ்ச்சி மற்றும் தொழிலாளர் தின கொண்டாட்டங்கள் குறித்து சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் பொய் பிரச்சாரங்களை கடுமையாக சாடியுள்ளார். ஏப்ரல் 30 மற்றும் முதல் மே 2 வரை புக்கிட் பின்தாங்கில் நடைபெறவுள்ள இந்த வருடாந்திர நிகழ்வில் பங்கேற்பாளர்கள் நீச்சல் உடை உட்பட அரைகுறை ஆடைகளை அணிய வேண்டும் என பரப்பப்படும் தகவல்கள் முற்றிலும் ஆதாரமற்றவை என்றார் அவர். கோலாலம்பூரின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் சிறு வணிகர்களுக்கு உதவவும் விசிட் மலேசியா 2026 சுற்றுலா பிரச்சார திட்டத்தின் கீழ் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் கலந்து கொள்வது அவரவர் விருப்பம் என்றும் எவரும் கட்டாயப்படுத்தப்படவில்லை என்றும் கூறிய அமைச்சர் ஆதாரமற்ற வதந்திகளை பரப்பி இனவாத அல்லது அரசியல் ரீதியாக இந்த திருவிழாவை கொச்சைப்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். முறையாக திட்டமிடப்பட்டுள்ள இந்த விழா நாட்டின் கலாச்சார பண்புகளுக்கு உட்பட்டே நடைபெறும் என அவர் உறுதியளித்தார். மலாக்காவில் 3 வயது சிறுமியின் உடலில் போதைப்பொருள் கண்டறியப்பட்ட சம்பவம் சமூக ஊடக பிரபலம் கைது. மலாக்காவில் 3 வயது சிறுமியின் உடலில் THC எனப்படும் ஒரு வகை கஞ்சா பயன்பாடு பரிசோதனையில் அம்பலமான அதிர்ச்சி சம்பவத்தில் சமூக ஊடக பிரபலம் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த சிறுமி ஏப்ரல் 14ஆம் தேதி அரை மயக்க நிலையில் மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டார். அதற்கு 3 நாட்களுக்கு முன்னதாக பராமரிப்பாளரின் வீட்டிலிருந்து கூட்டி சென்றதிலிருந்து மகளுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போனதாக தாய் மருத்துவர்களிடம் கூறியிருந்தார். இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீசார் அக்குழந்தையை பராமரித்து வந்த மாதுவின் மகனான 39 வயது சந்தேக நபரை கைது செய்தனர். அவர் ஏப்ரல் 27ஆம் தேதி வரை விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அவ்வாடவருக்கு பழைய குற்றப்பதிவுகள் எதுவும் இல்லை என்றும் போதைப்பொருள் பரிசோதனையில் அவர் போதைப்பொருள் உட்கொள்ளவில்லை என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. இச்சம்பவம் 2001 சிறார் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. இதற்கிடையில் அந்த சிறுமி சிகிச்சைக்கு பிறகு தற்போது குணமடைந்து வீட்டிற்கு திரும்பியுள்ளார். டீசல் விலை இன்று முதல் 85 காசு குறைவு. இன்று முதல் ஏப்ரல் 29ஆம் தேதி வரையிலான புதிய விலைப்பட்டியலின்படி தீபகற்ப மலேசியாவில் டீசல் விலை லிட்டருக்கு 85 காசு குறைந்து 5 ரிங்கிட் 12 சென்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மானியம் இல்லாத ரோன் 95 பெட்ரோல் விலை 15 காசு குறைந்து 3 ரிங்கிட் 87 சென்டாகவும், ரோன் 97 பெட்ரோல் விலை 25 காசு குறைந்து 4 ரிங்கிட் 85 சென்டாகவும் விற்பனை செய்யப்படும். என்றாலும் இலக்கிடப்பட்ட மானிய திட்டமான புடி 95 திட்டத்தின் கீழ் ரோன் 95 பெட்ரோல் விலை மட்டுமின்றி 1 ரிங்கிட் 99 சென்ட் என தொடருவதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது.
உலகளாவிய சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப இந்த விலை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அது கூறிற்று. இவ்வேளையில் சபா, சரவாக் மற்றும் லாபுவானில் டீசல் விலை 2 ரிங்கிட் 15 சென்னாக நீடிக்கிறது. தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார்? இன்றைய வாக்களிப்பில் தீர்மானிக்க வெளிநாட்டு வாக்காளர்கள் சொந்த ஊருக்கு படையெடுப்பு. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்று தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்தல் நடைபெறுகிறது. இந்திய நேரப்படி காலை 7 மணி, அதாவது மலேசிய நேரப்படி காலை 9:30 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரையில் அனைத்து 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும். இதனிடையே வரலாறு காணாத வகையில் வெளிநாடுகளில் இருந்து மிக அதிகமானோர் தேர்தலில் வாக்களிப்பதற்காக ஊர் திரும்பி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இளைஞர்கள் அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா, வளைகுடா போன்ற நாடுகளில் இருந்தும், மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, தாய்லாந்து போன்ற வட்டார நாடுகளில் இருந்தும் இந்த ஜனநாயக திருவிழாவில் பங்கேற்க படையெடுத்துள்ளனர். ஏராளமான விமானங்களில் வாக்காளர்களின் எண்ணிக்கை நிரம்பி வழிந்ததை காண முடிந்தது. அவ்வகையில் சிங்கப்பூரிலிருந்து திருச்சி சென்ற விமானம் ஒன்றில் தமிழக வாக்காளர்கள் நிறைந்த வீடியோ வைரலாகியுள்ளது. விமானியும் பயணிகளும் வாக்களிக்கும் ஆர்வத்தை வெளிப்படுத்தும் அந்த வீடியோ 24 மணி நேரத்திற்குள்ளாக 1 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து இணையத்தை அதிர வைத்துள்ளது. இதனிடையே சென்னை விமான நிலையத்தில் வந்திறங்கும் அனைத்துலக பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக, நாம் தமிழர் போன்றவற்றோடு தமிழக வெற்றி கழகம் மூலம் நடிகர் விஜயும் அரசியலில் குதித்துள்ளதால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் குறிப்பாக இளம் வாக்காளர்களிடையே பெரும் ஆர்வத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா செல்லும் மலேசியர்களுக்கு அரைவல் கார்டு கட்டாயம். இந்தியாவுக்கு பயணம் செய்ய திட்டமிடும் மலேசியர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. அந்நாட்டிற்குள் நுழையும் அனைத்து மலேசிய குடிமக்களும் இனி அரைவல் கார்டு எனும் மின்னியல் வருகை அட்டையை சமர்ப்பிப்பது கட்டாயமாகும். புதுடெல்லியில் உள்ள மலேசிய உயர் ஆணையம் இந்த பயண ஆலோசனையை வெளியிட்டுள்ளது. இந்த விதிமுறை சாதாரண மலேசிய குடிமக்கள் மட்டுமின்றி இந்திய வம்சாவளி அட்டையான OCI வைத்திருப்பவர்களுக்கும் பொருந்தும். பயணிகள் தங்களது பயணத்திற்கு குறைந்தது 72 மணி நேரங்களுக்கு முன்பாக இந்திய அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளமான indiavisa.online.gov.in மூலம் இந்த அரைவல் அட்டைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இந்த மின்னியல் அட்டையானது உங்களது விசா மற்றும் கடப்புதழை தவிர்த்து கூடுதலாக தேவைப்படும் ஆவணமாகும். எனவே இந்த நகலை டிஜிட்டல் வடிவிலோ அல்லது அச்சு வடிவிலோ கையில் வைத்திருக்குமாறு பயணிகள் அறிவுறுத்தப்படுகின்றனர். எனவே இந்த விமான நிலையத்தில் சிக்கலை தவிர்க்க முன்கூட்டியே திட்டமிடுங்கள். மேல் தகவல்களுக்கு இந்திய அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்க்கவும்.